திஸ் இஸ் யாழி வியூவர்ஸ். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்த நகவம் காட்டன் சாரீஸ் தான். அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட முதல் சாரீஸ் என்னென்னு பார்த்தோம்னா அழகான காப்பர் கலர். ஃபேவரட்டாக எல்லாத்துக்கும் இந்த கலர் போய்கிட்டு இருக்கு. லைட் கலராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இதோட முந்தைய ஃபஸ்ட்டு பாருங்களேன், நல்லா அந்த காப்பருக்கு மேட்சாக நல்லா லைட் மெரூன் கலரில் ஒரு கோர்வை காட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ கலரில் பூ இலை எல்லாம் கடந்து ஒரு கோர்வை காட்டுங்க. முந்தைய பார்த்தாலே அக்கராக இருக்குது. அதுக்கு இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு குட்டி பார்டர், பிளைன் பார்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட உடலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக ஈச் கேப்பில் ஒரு டிசைனில் அது கான்ட்ராஸ்டாக தெரிகிற மாதிரி லைட் கலராக எந்த ஒரு இது இல்லாமல் கட்டது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சேலை எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ரெகுலர் யூஸுக்கு நம்ம இந்த சேலையை பயன்படுத்தலாம். இது 80 கவுண்ட். ஸோ ரொம்ப நைஸாக இருக்கும், கட்டினதே தெரியாத அளவுக்கு இருக்கும். நம்ம இந்த வெயில் காலத்தில் இது எல்லா ஒரு காலகட்டத்துலையுமே இந்த சேலையை நம்ம கட்டினா ரஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ஒரு ராயல் லுக்கு கண்டிப்பாக இதில் இருந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்லா மெரூன் கலர். நல்லா இந்த சேலையோட இந்திய பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சைடில் ராமர் பச்சை க்ரீனில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா அகலம் ஒரு கை அழகத்துக்கு இருக்குது. நடக்கிறப்பே அழகாக துண்டாக தெரியும் நம்ம சேலை கட்டி நடக்கிறப்பே. அது போக குட்டியாக ஒரு விஷயம் இதை கார்னர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதோட கோரிக்கைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு பெரிய சங்க இது பண்ண மாதிரி அதில் ஒரு குட்டி, அதுலேருந்து ஒரு பூ அந்த மாதிரி கொடுத்து அது கார்னர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் சென்டரில் நல்லா டைமண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு அழகாக ஒரு டிசைனு, அதோட பெரிய டைமண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு டிசைன்ஸ், இப்படி எல்லாமே டிசைனாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட உடலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ட்ராமர் பச்சை, இங்கே டிஷ்ஷோ, இங்கே ஒரு கட்டம் போட்டால் அதுக்குள்ளே ஒரு டிசைன், அந்த பார்டருக்கு ஒரு டிசைன், அங்கிட்ட இது பார்டரில் டிசைன் இல்லாமல் இங்கிட்ட பார்டரில் தெரிகிறதுக்காண்டி இங்கே ஒரு டிசைன்ஸு அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது இந்த சேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டபுள் கலர் தான். நல்லா மஸ்டர்டில் ஒரு பிங்க் கலந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த சேலை. இது ரோஸ் அதிகமாக தெரியறதுனால ரோஸ் கலரில் சென்டரில் கோர்வை கொடுத்துருக்காங்க. சைடில் லைட் கலராக, அந்த லைட் கலர் வேணுங்கிறவங்களுக்காண்டி லைட் கலரில் ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் மாங்காய் டிசைன் வந்திருக்கு. இதுக்குள்ளே ஒரு பூ போட்டு சங்கு டிசைன் மாதிரி வந்திருக்கு. இதில் குட்டியாக ஒரு பார்டரும் முத்துமணி மாடலில் ஒரு 3 கோடும், அதாவது பாவ தொழிற்சல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாடலும் கொடுத்துருக்காங்க. அப்படியே உடலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்டர் ரொம்ப சிறுசாக இருந்தாலும் அதுக்கு நேராக ஒரு பி மாடலில் ஒரு டிசைனும், இந்த கலருக்கு மேட்சபிளாக இருக்குது, இந்த கலருக்கு மேட்சபிளாக ஒரு புட்டாசும் போட்டிருக்காங்க. இந்த 2 புட்டாசும் டிஃபர் காட்டியிருக்காங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா பார்ட்டி வியரிங் கூட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு டார்க் கலர், இப்போ லைட் கலராக இருக்குப்பா அப்படிங்கிறவங்களுக்காண்டி இந்த டார்க் கலர். இந்த டார்க் கலர் பாருங்களேன், நல்லா அடர் பச்சை, அந்த பாச கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுக்கு எடுப்பாக ரோஸ் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ரோஸ் கலர் இருக்கிறதுனால இந்த பக்கம் 2 கலர் செங்க கலர், குங்கும கலர்னு சொல்லுவாங்க, அந்த குங்கும கலரில் கார்னர் பொருவை கொடுத்துருக்காங்க. சென்டரில் ப்ளூ கலர் சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதோட உடல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே ஒரு 35 அடுக்கு பார்டர் கொடுத்து 2 கலராக, ப்ளூ கலரு செங்க கலரு, ப்ளூ கலரு குங்கும கலர், அந்த மாதிரி இதோட உடல் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரஃப்யூஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு டார்க் கலர் தான் பிடிக்கும், என்னோட ஸ்கின் டோனுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கோர்வை கட்டன்லேயே நம்ம லைன் கொடுத்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்களேன், இப்போ பார்த்த இந்த சேலையிலுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் வரல. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கோடு பார்டர் பாருங்க, கிட்டத்தட்ட 2 கை நான் வைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் அழகழகாக குட்டியாக கோர்வை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக ஒரு கோர்வை, இதுக்கு நேராக ஒரு கோர்வை, இதுக்கு நேராக ஒரு கோர்வைன்னு கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்ட்ரைட்ஸ் மாதிரி இந்த சேலை ஃபுல்லாகவே ஒரு லைன் விட்டுருக்காங்க. இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப இந்த லைன்ஸ் தெரியாது, நம்ம கட்டுறப்ப பக்கத்தில் வரப்போ என்ன அடடை அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும். இந்த இது முந்தியில் பார்க்குறப்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த அளவுக்கு கார்னர் பண்ணி டிசைன் பண்ணி ஈச் கேப் 4 வரல, இங்கிட்டு 4 வரல, இங்கிட்டு 4 வரல, இங்கிட்டு 4 அந்த மாதிரி விட்டுருக்காங்க. இதுக்கு 2 வரல, இதுக்கு 2 வரல, ஈச் அந்த அளவுக்கு நுணுக்கமாக இதை நெஞ்சிருக்காங்க.
இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் ஃபினிஷ் பண்ணி இங்கே ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும் ஸ்மாலாக ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். அதே மாதிரி இது முத்துமணி மாடல். இதோட கண்டினியூ கிடையாது, இதோட மாடல் தான். இது தனியாக வருது. இந்த ஒரு சேலையிலேயே இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டுமே இவ்வளோ வேலை இந்த சேலையில பார்த்துருக்காங்க. அப்படியே உடலுக்கு வாங்கினேன், நீங்களே பாருங்கள். ஆஸ் யூஷுவலாக இது சின்னதாக இருக்கும், இதுக்கு சின்னதாக இருக்கும். நம்ம இங்கே 2 கை வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு கோர்வை கொடுத்து அது டபுள் கலராக கொடுத்து இதில் பெருசாக டைமண்டு ட்ரையாங்குலரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சேலையை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைட் கிரீன், அதாவது நம்ம பார்த்த கிரீன்லேயே கொஞ்சம் அடுத்த கலர் கிரீன். இது இந்தியா பாருங்க, இதுக்கு நேச்சுரலாக நல்லா விஷுவலாக தெரிகிற மாதிரி ஒரு ஒரு பாச கலரில் ஒரு ப்ளூ கலர் நல்லா விஷுவலாக தெரிகிற மாதிரி அதில் வந்து ஒரு இலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 25 அடுக்கு பார்டர் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதோட உடலை பார்த்தோம்னா குட்டி புட்டாஸும் அந்த பார்டரில் ஒரு மயில் மிக்சடு, அந்த மயில் தான், இது மயில் பிட்டா தான் நமக்கு ஃபினிஷிங், அதாவது முழுசாக கொடுக்காம இந்த பார்டருக்குள்ளே அந்த மயில் விஷுவலாக காட்டணுங்கிறதுக்காண்டி ஒரு மயில் வந்து திரும்பி நின்றா எப்படி இருக்கும், அதோட ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அந்த இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த புட்டாஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. கேப் வந்து பக்காவாக விட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்ப லைட் கலருங்க, சாண்டில் கலருங்க, நல்ல டார்க் டோனாக இருக்கிறவங்க உடனே இதை எடுத்துக்கலாம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே பிடிச்சிடும் யாருனாலும் சரி. இதை பாருங்க, இந்திய விரிக்கிறப்பே எனக்கே ரொம்ப டக்கராக பிடிச்சிருக்கு. உங்களை நீங்கள் பாருங்கள், சேலையை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த சேலை விரிச்சோடனே டக்குன்னு வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேலை. அவ்வளோ லைட் அண்ட் டார்க்காக கான்ட்ராஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட உடலை பாருங்களேன், அந்த பார்டரில் டார்க்காக ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நடுவில் சென்டரில் குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அது தனியாக தெரியுது, இது தனியாக தெரியுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உடுத்தணும்னா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேலை. இந்த சாண்டில் கலரு, லைட் கலரு, பார்க்கவே ராயல் லுக்காக இருக்குது. கட்டணும்னா தரமாக இருக்கிற அளவுக்கு இந்த சேலை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டார்க் மெஜந்தா கலரு, அதில் வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதை முந்தைய பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. உள்ள குட்டி டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இதோட கோர்வையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விச் கார்னர் கொடுத்துருக்காங்க, சேம் கலர் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட உடலை பார்த்தோம்னா குட்டி குட்டி பிட்டாஸ் இல்லாமல் பெரிய பிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதே பார்டரில் பெரிய பிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா டார்க் கலராக இருக்குது, எனக்கு டார்க் கலர் வேணும், எனக்கு மெஜந்தா கலர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பால் பச்சை கலர் தான். பால் பச்சை கலரில் உள்ள டார்க் கலரில் முந்தி கோர்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. டிசைன்ஸ் நல்லா அருமையாக இருக்குது. பார்டர் கொடுத்துருக்காங்க, அது ரெட் கலர், அது ராணி ரோஸில் க்ரீன் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா சூப்பர் பால் பச்சை கலர் முந்தி, அதில் வந்து ப்ளூ கலர் கோர்வை கொடுத்துருக்காங்க. உடலை பார்த்தோம்னா அதே கலரில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அன்னாச்சி பூ புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன ஷெக்கடு வித்து டபுள் பூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஈச் கேப்பில் சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் கலர் வேணுன்றவங்களுக்கு இந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகும். இது க்ரீன் கலராகவும் லெமன் கலராகவும் நல்லா டபுள் ஷைனிங்காகவும் தெரியும். சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி சேலை இன்னைக்கு. இது வந்து ஒரு அதாவது ஒரு கிரே கலருக்குள்ள ஒரு காப்பர் கலர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரிகிறது வந்து டபுள் கலராக இருக்கும். இதோட முந்தைய பாருங்களேன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். நம்ம பார்த்த சேலையில் எந்த சேலையிலும் இந்த மாதிரி டிசைன் இல்லை. இது ஒரு பார்டர் வந்து இப்படி இருக்குது. டிஷ்யூ பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 டிஷ்யூக்கு ஈக்குவலாக ஒரு சின்ன டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நல்லா பூ டபுள் பூ இது கோர்வை கொடுத்து ஃபுல்லாக க்ரீன் மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கார்னராக ப்ளூ கலர் லைட் பிசி ப்ளூ மாதிரி, அதாவது ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி 2 கோர்வை கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வித்தியாசம் இப்படி எல்லாமே வித்தியாசப்படுத்தி இந்த சேலையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கலர், ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நெய்வாங்க. அப்படியே இதோட உடலுக்கு வாங்கினேன். அதை முந்தைய அவ்வளோ சூப்பராக இருக்கிறப்போ உடலை பாருங்கள், குட்டி குட்டியாக கலராக ரெட்டு க்ரீனு ப்ளூவு என்ன அப்படியே அந்த டிஷ்யூ நம்ம குட்டி டிஷ்யூ கொடுத்துருக்கோம். அதுக்கும் ரெட்டு க்ரீனு ப்ளூவு அப்படிங்கிற மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்களேன், நல்லா ரெட் கலர் பார்ட்ரு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர் பாருங்கள், உங்களுக்கு மஸ்டர்ட் கலராகவும் தெரியும், ஒரு சிமெண்ட் கிரே கலராகவும் தெரியும், அதே சமயத்தில் ஒரு டபுள் ஷைனிங் கலராகவும் தெரியும். பார்க்க நல்லா இருக்கும்.
இது போக நம்மளோட கலெக்ஷன் தான் நிறையா இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து நான் கம்மியான கலெக்ஷன் தான் காட்டியிருக்கேன். நமக்கு எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும், இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த கலரில் எனக்கு கோர்வை இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இந்த கலரில் போட்டுருக்கீங்க, எனக்கு ப்ளூ கலர் வேண்டாம், எனக்கு இந்த கலரில் இந்த கலர் சேலையில் எனக்கு க்ரீன் கலர் வேணும், இந்த இதுக்கு பதிலாக எனக்கு வந்து ரெட் கலர் வேணும், எனக்கு இந்த இடத்துல அனாஜிபிளா டிசைனுக்கு பதிலாக எனக்கு ஒரு மாடல் டிசைன் வேணும், எந்த டிசைன் நீங்கள் சொன்னாலும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். வரும் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நிறையா நம்மளோட சேலைகளை வந்து இந்த மாதிரி சேலைகள் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நம்மளை இது பண்ணிக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.